இங்க ஒரு பாட்டி அவங்க செத்த பிறகும் ஹீரோயின் கிட்ட அவங்க நகைப்பெட்டி எடுத்து ஒளிச்சு வைக்க சொல்லுவாங்க. ஹீரோயினும் சாவியை எடுத்து அந்த பொட்டியை திறந்து பார்த்தா 5 கிலோ நகை இருக்கும். இதுல ஒரு நகையை நீ வித்தா கூட உன் புருஷன் நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பயந்துகிட்டு அந்த பொட்டியை மறைச்சு எடுத்துட்டு போகும்போது மூத்த மருமக அதை பாத்துருவாங்க. ஹீரோயினும் அவ கட்டில் கடியில இருக்கிற ஒரு பொட்டிக்குள்ளார துணியெல்லாம் வச்சு மறைச்சிட்டு எதுவுமே தெரியாம படுத்துக்குவா. நைட் அந்த பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்க ஹீரோயினும் யதார்த்தமா போய் பாக்குற மாதிரி போனா அந்த பாட்டி கண்ணடிக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு மட்டும் தெரியும். அவங்க குடும்பத்துல இருக்கிறவனுங்களோ கிழவி போனா போதும்னு சொல்லிட்டு ரூம் போற நகைப்பெட்டி தேட ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கேயும் கிடைக்கலன்னு ஒண்ணு பக்கத்துல இருக்கிற குளத்தெல்லாம் வலைவீசி எல்லாம் தேடி பார்ப்பானுங்க. அதுக்கடுத்து ஒரு ரூம்லயும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய மருமக ஹீரோயின் தான் எடுத்துருப்பான்னு சொல்ல அவங்க ரூம்ல தேடி பார்ப்பாங்க. இப்ப கட்டில் கடியில இருக்கிற பொட்டிக்குள்ளார யார் கை விட்டாலும் அந்த பாட்டி அடிக்கிற மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அங்க போலீஸ் வந்து ஒரு திருடனை பிடிக்க அதை பார்த்து எல்லாரும் பொட்டியை மறந்துடுவாங்க. ஹீரோயின் மொட்டை மாடியில் துணி காயப்படும் போது பெரிய மருமகளோ நீ தான் நகை எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் கொடுத்தனா ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம், இல்லைன்னா போலீஸ்ல மாட்டி விட்டுரும், மிரட்ட காண்டான பேய பவர் யூஸ் பண்ணா அவங்களை மயக்கம் போட வச்சிரும், டாக்டர் கூப்பிட்டு வந்து காமிச்சுனா உங்களுக்கு நாக்கு மரத்து போச்சு, இதுக்கு மேல பேச முடியாதுன்னு சொல்றாரு. சரி எழுதியாச்சு காமிக்கலாம்னு அவங்க முயற்சி பண்ணா அந்த பாட்டியோ பவர் யூஸ் பண்ணி எழுத முடியாமலும் பண்றோம். ஹீரோயின் நைட் எல்லாருக்கும் சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பேயோ பயன்படுத்துற மாதிரி வந்து ஹீரோயின் எல்லாருக்காக மட்டன் செஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அதுல உப்பு கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் உப்பு போடுன்னு பயன்படுத்தி போட வச்சிரும். அதை சாப்பிட்டு எல்லாரும் என்னடா உப்பு குறைக்குதுன்னு சாப்பாட்டே துப்பிடுவாங்க. சரின்னு அடுத்த நாள் குளத்துல போய் தண்ணி மொழலான்னு போனா தண்ணியில அந்த பேயோட முகம் தெரிய நானே ஆல்ரெடி பயந்த சுபாவம், நீங்க இந்த மாதிரி அடிக்கடி வந்து பயன்படுத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல நானும் போயிடுவேன் சொல்ல அது கேட்ட பேயும் சரி நான் இதுக்கு மேல வர மாட்டேன், ஆனா ஊருக்குள்ள தான் இருப்பேன், நீ என் நகையை தோட்டம்னா நான் ஒன்று போட்டு தள்ளுறேன்னு மிரட்டிட்டு போயிடும். அந்த வீட்டு பையனும் பிசினஸ்ல லாஸ் ஆகி எல்லா பொருளும் போயிட ஜமீன் பரவன்றதுனால மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு தூக்கு மாட்ட போயிடுவான். அதை பார்த்து ஹீரோயினும் உங்களுக்கு பணம் தானே வேணும்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட இருக்கிறதுல பெரிய நகையை பார்த்து அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவ புருஷன் கிட்ட கொடுத்து பிசினஸ் பண்ணுங்கன்னு கொடுப்பா. அந்த பேயோ தான் நகை இன்னொருத்தவங்க கழுத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் அவ முடிஞ்சு பிடிச்சி என் நகையை நீ எப்படி விற்கலான்னு பேயாட்டம் ஆடிடும்.